ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கும் போது 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் அரிசி அழுந்தோமோ அதே கப்பில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணிடலாம். நீங்கள் பாயில் பண்ணும் போதே தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போது தான் ரைஸ் உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. நான் 2 கப் மட்டும் தண்ணி ஊற்றினால எனக்கு கரெக்டாக இருந்தது, எக்ஸஸ் வாட்டர் வரல. உங்களுக்கு எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ 90% வெந்திருக்கணும். இப்படி அமுங்குனா அந்த ரைஸ் அமுக்கி வரணும். அந்த ரைஸை நல்லா இப்போ ஆற வச்சிடலாம். அப்போ தான் உடையாமல் இருக்கும் நம்ம கிண்டும் போது. நெக்ஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கேரட், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணி தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணேன். அதான் பொடிசாக என்னால் கட் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் எப்போயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ணும் போது நல்லா குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆயில் போட்டு. ஜிஞ்சர் ஃப்ளேவர் நல்லா வெளியே வரும்போது இந்த ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறும் போதே மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. எனக்கு பெப்பர் காரமே போதுமானதாக இருக்கும். அதனால் நான் அது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அது நல்லா உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் பெப்பர் தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கியிருக்கோம்ல, அது எப்படி வதங்கியிருக்குன்னு செக் பண்ணுன்னா நல்லா சைஸ் சுருங்கி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கப் அரிசிக்கு ஒரே 1 ஸ்பூன் தான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணலைன்னா இன்னும் கூட சோயா சாஸ் கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக சோயா சாஸ் போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண ரைஸையும் சேர்த்து, ரைஸ் நல்லா ஆறி இருக்கணும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணும் போது, அப்போ தான் உடையாமல் வரும். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இது கிளறினதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் ஓரமாக தள்ளிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த இடத்துல அடித்து வச்சுருக்கோம்ல எக்கு, அதையும் போட்டு அந்த எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் பண்ணி ரைஸோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா தனியாக கூட நீங்கள் நல்லா வதக்கிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சாஃப்டாக இருக்கணும், ரஃப் ஆகக்கூடாது. நான் கடைசியில் பெப்பர் அண்ட் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீ எதுக்கு ஆட் பண்ணேன்னா, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணும் போது இதில் கீ ஆட் பண்ணால் தான் அந்த வரன்னு ட்ரை ஆகாமல் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். பை பாய்.